நடிகர் மற்றும் இயக்குனருமான ராபர்ட் ராஜசேகர் அவர்களுடைய மனைவி வாழ்ந்து வந்த வீட்டை பேங்க் ஜப்தி செஞ்சிருக்காங்க. இங்க வந்து மொத்தம் 10 வீடுகள் இருக்கு. ஸோ இந்த வீட்டில் தான் ராஜசேகர் அவருடைய மனைவி தாரா ராஜசேகர் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த வீடு யாருமே உள்ளார நுழைய முடியாத அளவுக்கு சீல் செய்யப்பட்டிருக்கு. ₹34 எங்கள் வீட்டுக்காரர் வாங்கினார்ப்பா லோன். இதில் வந்து 11 லட்சம் ரூபாய் நான் கட்டியிருக்கிறேன். மீதி பேலன்ஸ் கட்டணும். பணம் கட்டுறதுக்கு தானே போகிறேன். எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து பணத்தை கட்டினா எனக்கு வீடு வரும். இப்போ வந்து நான் ரோட்டில் இருக்கிறேன். எனக்கு வீடு இல்லை. 2ஆம் தேதி லாக் பண்ணானுங்க. 3, 4 நேற்று வந்து படன்னு பொருள் எடுத்துன்னு போயினே இருந்தார். வீடு மேலே லோன் வாங்கினா உங்களுக்கு வீட்டுக்கும் லோனுக்கும் தான் பிரச்சனை. என் வீட்டு பொருளுங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சொல்லாம கொள்ளாம திருடம் போல தூக்கின்னு போயிட்டாங்க. சீல் வைக்கிறவன் என்ன பண்ணோம்னா என் மேல கையை வைக்காத இருக்கணும். போலீஸ்காரங்க கையை வச்சிட்டாங்க. கேமராவை எடுத்துட்டானுங்க. பூனைங்க உள்ள மாட்டிருந்தது. சொல்றேன் பூனைங்க இருக்குதுங்க அப்படின்னு. பூனை கத்தி ஒரு 4 பூனையில வந்து 3 பூனை செத்து போச்சு. நான் எவ்வளவு பணம் கேட்குறீங்க நான் கொடுக்குறேன். என் பூனைங்களை கொடுங்க நீங்க. ஆனா பூனை பாவம் மட்டுங்க 7 ஜனமும் எடுத்தா தலைமரத்தாம அவங்க குடும்பம் அழியுங்க. அம்பாளுடைய தாலி வந்து அப்படியே பிடுங்கி கீழே போடுறாங்க. எம்மா தாலியை பிடுங்கினானோ அவன் பொண்டாட்டி தாலி ஆரம்பிப்பாங்க. என்னுடைய அமௌண்ட் என்னுடைய செக் வந்து பேங்க்குக்கு போறேன்னு அவங்க அமௌண்ட்ல போட்டாங்க. 2 பேர் உதய் சந்திரிகா. அவங்களுக்கு 2 பசங்க. பணம் ஃப்ராட் பண்ணி அந்த பொம்பளை இறந்துடுச்சு. பசங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பசங்க கொடுக்கணுமா இல்லையா? என்ன ஏமாத்தணும்னு உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆசை? அந்த காசு பேங்க்ல போட்டாங்கன்னு நம்பி விட்டுட்டேன். 2 வருஷம் பொறுத்து வந்து நோட்டீஸ் ஓட்ட வைக்கிறாங்க. அப்பதான் உதய் சந்திரிகா ஒரு திருடின்னு தெரிஞ்சது. அப்பதான் எனக்கு ராஜசேகர் அவர்கள் வந்து இந்த வீட்டை வாங்கினதற்கான முதல் காரணமே என்ன அப்படின்னா, தான் இல்லாத காலத்துல தன்னுடைய மனைவி நடுத்தெருவில் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி தான் இருக்கு.